ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் நீர் தோசை. அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது வந்து 3/4 கிலோ பச்சரிசி, அரை மூடி தேங்காய், 3/4 கிலோ பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. ஊறின உடனே அந்த அரிசி கூடயே குட்டி குட்டி பீசஸாக தேங்காயை கட் பண்ணி அதுவும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்ல மைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் கொரகொரப்பாக லைட்டாக அரைக்கும்ல, அந்த மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சி அது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ அந்த மாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கரெக்டாக உப்பு போட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்குங்க. கலக்கி கொடுத்துட்டு நம்ம ஆப்ப சுடுற தவா இருக்கு இல்லையா, ஆப்பக்கல், அது வந்து அதில் நம்ம 2 கரண்டி மாவு விட்டு நல்லா இப்படி 2 சைடு பிடிச்சிட்டு நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் ஏன் ஒரு கையால் பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதான். இப்போ அதுவே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் மாவு பதம். வந்து இந்த மாதிரி தண்ணி நல்லா கொடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை வரும். இப்போ இதுவே நான் வந்து தோசை தவாவில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். தோசை தவாலையுமே நல்லா வரும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதே மாவில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இப்போ நான் வந்து தோசை ஊற்றுறேன். 2 கரண்டி மாவு விட்டு நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லைட்டாக தேய்க்கணும். திருப்பி போட்டு வேக வச்சுட்டா நீர் தோசை ரெடி. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.